நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். கண்மணி பார்த்தா கடைசியில் வந்து ராகவன் கிட்ட நடித்து கடையில் வந்து முதலாளி போஸ்டிங்கே வாங்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீராக்கும் அவங்களுக்கும் இனிமேல் தான் வந்து கடையில் வந்து போட்டி ஆரம்பிக்க போகுது. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கண்மணி வந்து ரூமில் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேணுக்குனே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ராகவன் வந்து வராரு. கண்மணி, என்ன கண்மணி எப்போ பார்த்தாலுமே அமைதியாக இருக்க, ஏன் கடையில் நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவனையும், உண்மையை சொல்லு, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ வந்து டல்லாக இருக்கேன்னு, கடையில் நடந்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும், என்னங்க சொல்கிறீங்க, அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதான், அட்லீஸ்ட் வேலை பார்க்குறவனுக்காக நான் வந்து அந்த இடத்துல எல்லோரும் முன்னாடி மன்னிப்பு கேட்குறேனே, அது உங்களுக்கு பெருசாக தெரில, நான் இப்போ ஃபீல் பண்ணுறதான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கண்மணி, நான் சொல்கிறத கேளு, உன் மேலே தப்பு இருந்ததில்ல, அதனால தான் நீ மன்னிப்பு கேட்ட, இல்லைன்னா உன்னை யாரும் மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என் மேலே தப்பு இருக்கட்டுங்க, ஆனால் நீங்கள் வந்து என்னோடய புருஷன், என் புருஷன் வந்து மனைவி வந்து மனைவி வந்து மன்னிப்பு கேட்குறத பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. உங்கள் தம்பி வந்து என்னை வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கூட அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, ஆனால் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, அது வந்து உனக்கு எப்படி சொல்கிறது, உனக்கு சொன்னாலும் புரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதானே, நீங்கள் வந்து கடையில் முதலாளி இல்லையில, உங்கள் தம்பி தானே கடையில் முதலாளி, நீங்கள் சும்மா வேலை தானே பார்க்குறீங்க, உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாம் வீட்டில் தான் இருக்குது, ஆனால் கடையில் வந்து நீங்கள் ஒரு டம்மி பீஸாக தானே இருக்கீங்க, அது எனக்கு தெரியாமல் போச்சுங்க, நீங்கள் தான் கடையில் வந்து முதலாளி, உங்களோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தாங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டேன், நான் பண்ணது தாங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி, என்ன இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குங்க, அத்தனை பேர் முன்னாடி போய் என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக மன்னிப்பு கேட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளோ வருத்தம் வந்திருக்காது, ஆனால் எல்லோரும் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டால் தான் எனக்கு கஷ்டமாக வந்திருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லலை, சரி வாங்க தனியாவது மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருந்தா நான் அவர்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டிருப்பேன், ஆனால் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டால் தாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் வந்து கண்கலங்கி நின்றுக்கிட்டே இருக்கார் நம்ம ராகவன். உடனே ஒரு முடிவு எடுக்காரு. சரி வா, உடனே என் கூட வா, கடைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் இனிமேல் கடைக்கு வரல, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், கடையில் வந்து இவ்வளோ அவமானப்பட்டதே எனக்கு போதும், ஆல்ரெடி வந்து அந்த அவமானத்திலே நான் யார் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாதுன்னு இருக்கேன், திருப்பி அந்த கடையில் போய் நான் எந்த மூஞ்சி வச்சு நிற்கிறது, நானும் ஒரு வேலைக்காரின்னு போய் நிற்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடிக்கிறாங்க. நான் வான்னு சொன்னேன்ல, நான் சொன்னால் வருவியா வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க வேண்டாங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் கூட ஒரே ஒரு டைம் மட்டும், இந்த டைம் மட்டும் வா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கடையை கூப்பிட்டு போனோடனே பார்த்தா அங்கே வந்து முதலாளி எல்லாம் சேரில் உட்காந்துருப்பாங்கள்ல, அந்த சேரில் போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க வேண்டாங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, போய் உட்காரு கண்மணி, நான் தான் சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க போய் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே நம்ம ராகவன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது வந்து இந்த கடையில் வந்து கண்மணி ஒரு முதலாளி தான் சரியா, அவருக்கு எல்லா உரிமை இருக்குது, இந்த முதலாளி இந்த கடையில் என்னென்ன ரைட்ஸ் எடுப்பாங்களோ எல்லா ரைட்ஸுமே அவளுக்கு இருக்குது சரியா, அவளுக்கு வந்து முதலாளி கொடுக்க வேண்டிய மரியாதையை எல்லாருமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே கால் மேலே கால் போட்டு அப்படியே ஸ்டைலாக வந்து கண்மணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வராங்க. வீரா வந்தோடனே வேணுக்குனே சும்மா அப்படியே தெனாவட்டாக வந்து கண்ணு மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.